بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله وما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقول نبينا صلى الله عليه وسلم يسيروا இலகுவாக்குங்கள் ولا تعسروا மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள் وبشروا மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துரையுங்கள் ولا تنفروا மக்களை விருண்டோட செய்யாதீர்கள் என்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இலகுவாக்குங்கள்னு ஹதீஸ் சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது மட்டும் ஹார்டா கேட்குறீங்களே அப்படின்னு யாரும் நினைச்சிட வேணாம். நம்ம உங்கள்கிட்ட உள்ள மார்க் ஆர்வத்துக்காக தான் அப்படி கேட்குறோம். இது பிறை 29 கடைசி ஒற்றைப்படையினுடைய இரவு. இறைவன் நாட்டம் இருந்திருந்தால் முந்தின நாள்லையும் போயிருக்கலாம் லைலத்துல் கத்ருடைய இரவு, அல்லது இன்னைக்கா கூட இருக்கலாம். அப்ப அதை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்க அதிகமாக துவா செய்யுங்கள், திக்ரு செய்யுங்கள். குறிப்பா இன்னைக்கு உள்ள கேள்விக்கு பதில் சொல்லி ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவா இருந்தா கூட நமக்கு 1000 மாசத்தை விட சிறந்த ஒரு நாள்ல நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு கூட ஆகலாம். அதனால ரொம்ப கவனமா என்ன சொல்றோம்ங்கிறத நோட் பண்ணி எல்லாம் அல்லாவுக்காக, அல்லாவுடைய தூதருக்காக, மார்க்கத்துக்காக. வேற உலகத்தினுடைய பரிசுகள்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரப்பிடத்துல நாம பெறக்கூடிய மதிப்பு தான் நம்முடைய கண்ணியத்தையும் மாண்பையும் உயர்த்தும்ங்கிறத புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரைக்குள் நாம் செல்வோம். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால் நோன்பின் பயணம் தொடரட்டும் என்கிற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன நோன்பின் பயணம் தொடரட்டும் அப்படின்னா, நோன்புங்கிறது ஒரு பஸ் மாதிரி ஆயிட்டு இன்னைக்கு நமக்கு இல்லையா? ஏறுவோம், ரமலான் மாசத்துல அந்த பஸ்ல ஏறுவோம், பிறை 1ல ஏறுவோம், நிறுத்துங்க இல்லை நாங்களாம் புக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஏறுவோம். அப்படி ஏறும்போது தான் பள்ளிவாசலில் புதுமுகம்லாம் அறிமுகமாகும். பள்ளிவாசலுக்கு அன்னைக்கு பழமையா வரக்கூடியவங்களுக்கு இடம் கிடைக்காம இமாம் தகச்சிக்கிட்டு நிற்பாரு. வந்தவர் என்னங்க அதை கிளீன் பண்ணலையா, அதை கிளீன் பண்ணலையா, என்னங்க தொழுகைக்கிட்டே இரவு தொழுகை வைப்பாங்க அப்படின்னு மும்முரமா நிற்பாரு. என்னன்னா பெரிய பார்த்து நோன்பு வையுங்கள், பெரிய பார்த்து நோன்பு விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டமாக தென்பட்டால் அந்த மாசத்தை 30 பரிபூர்ணப்படுத்துங்க என்று சொன்னாங்கல்ல. சுன்னாவை ஹயாத்தாக்கி நேர பள்ளிக்கு வருவாரு. அதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு சக்குடைய நாள் பாப்பாரு, பெரிய போனதும் அவரும் போயிடுவார். இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த பயணத்துல ஏறி இருக்கிறாரு. ஒரு மாசத்துக்கு அப்புறம் ரைட் முடிஞ்சு வேலை முடிஞ்சுன்னு சொல்லி கிளம்ப சொன்னாங்க, உலகத்தில் ஒரு பயணியை போன்று வாழ்னு. ரமலான்ல ஒரு பயணியை மாதிரி வாழ்ந்துட்டு டிராவல் முடிஞ்சோன்னு இறங்கி என்ன செஞ்சிருவாரு, போயிடுவாங்க. அப்ப இது மாதிரியான ஒரு நிலைகளில் நாம இருக்கக்கூடாது. ரமலானின் நோன்பின் பயணம் தொடரட்டும் என்றால் நோன்பினுடைய காலகட்டத்தில் பொதுவாக
நோன்பு குறித்தான சிறப்பை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது, நோன்புக்கென்ற பிரத்யேகமான சிறப்பு அல்லாஹ் சொல்லும் பொழுது, கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும், உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தகும், நீங்கள் இறைவனை பயப்பட வேண்டும் என்பதற்காக. அப்ப நோன்பினுடைய பிரதானமான நோக்கம் என்ன? அங்கே இறையச்சம் வலுப்பட வேண்டும், இறைவனின் பயம் வலுப்பெற வேண்டும். அது உண்மையிலேயே ரமதானுடைய நோன்பை நாம நோக்கும் போது அதை நம்ம அனுபவிப்போம். வீட்டில் சாப்பாடு இல்லாம இருந்தாலும் மற்ற நேரம் பாய் என்ன செய்வாரு, மற்ற வணக்க வழிபாடுகள்ல ஈடுபாடு இல்லாமல் அல்லாவே இல்லாத மாதிரி இருப்பார். அவர் மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை பேசும்போது நடக்கும் பொழுது அல்லாஹ் இல்லாதங்கிற மாதிரி நடந்த ஒரு மனிதர், ஆனால் ரமதானுடைய மாதத்தில் எப்படி ஆவார் பாத்தீங்கன்னா, மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை, வட்டி வாங்குவாங்க, தண்ணி அடிப்பாங்க, அதாவது மது அருந்துவார்கள், பீடி வலிப்பாங்க. ரமலான் மாசம் வந்தோன்னு சரியா ஆகுறாங்கன்னா அது வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்த தப்புகளை சரிபடுத்துகிறார்கள் என்கிற பொழுது, அது அந்த நோன்பு நம்மை உண்மையிலேயே நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு பயந்து இருக்கணும், சாப்பாடு தண்ணீர் ஆகாரம் எல்லாம் அருகாமையில் இருந்தால் கூட, கடும் பசி எடுக்கும் பொழுது கூட, யாரும் அருகில் இல்லை என்கிற பொழுது கூட ரப்பு இருக்கிறான்ங்கிற ஒரு மனப்பான்மை வருது. அல்லாஹ் இருக்கிறான், அவன் கண்காணிக்கிறாங்கிற ஒரு பார்வையை நமக்கு கொண்டு வருவது, நம்மை பக்குவப்படுத்துவது நோன்பாக இருக்கிறது. அப்ப இந்த நோன்பினுடைய மகத்துவம் என்பது இவ்வளவு அளப்பரியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்றாங்க, மன் சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒரு நோன்பு நோக்கிறாரோ, பஅதல்லாஹு வஜ்ஹஹு 70 ஹரீஃபம் மினன் நார், அவர் முகத்தை 70 ஆண்டுகள் அல்லாஹ் நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான். நரகம்ங்கிறது இவ்வளவு கொடூரமான ஒண்ணு. இது பொதுவான நோன்புக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு நன்மை. இந்த நோன்பை நாம நோக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சோம்னா 70 வருஷம் உங்களுடைய செயல்பாடுகளை, உங்களுடைய நிலைகளை நரகத்தை விட்டும் அல்லாஹ் தூரமாக்குகிறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம் பொருந்திய ஒன்று இந்த நோன்புங்கிறத நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல பல பயிற்சிகள் நாம பெறுறோம். ரமதான்ல தொழுகிறோம், குர்ஆனை ஓதுறோம், இதெல்லாம் நம்ம பின்தொடரணும், இதில் நாம சரியா இருக்கணுங்கிறத ஒரு பார்வையாக இருந்தாலும், நோன்பு என்கிற பிரத்யேகமான அமல் இருக்கு இல்லையா, பெரும்பான்மையான மக்களை நாம பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, உபரியான நோன்புகள் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. திங்கக்கிழமை நோன்பு வைப்பாங்க, வியாழன் நோன்பு வைப்பாங்க, மாசத்துக்கு 3 பிறை 13, 14, 15 வைப்பாங்க. இப்படியான உபரியான நோன்புகளை வைப்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். இப்ப அவங்களுக்குலாம் அந்த நோன்பு டச்சிலே இருக்கிறாங்க. அப்ப இந்த நோன்பு காலகட்டத்தில் இந்த நோன்பினுடைய பயணம் தொடரட்டும் என்றால் உபரியான நோன்புகளை நம்ம என்ன செய்யணும், மற்ற காரியங்களும் அதிலேயே நாம ஈடுபாடோடு இருக்கணும். இருந்தாலும் கூட இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு உள்ள உபரியான நோன்புகளை நம்ம நோக்க ஆரம்பிக்கணும். பொதுவா உபரியான நோன்புகளுக்கே பல சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம புகாரியில அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 1905வது ஹதீஸ், முஸ்லிம்ல 1400வது ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபகால மன் இஸ்ததா அல் பாஅத ஃபல்யதஸவஜ், உங்களில் பொருளீட்டுவதற்கு சக்தி பெற்றவர் அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். பொருளாதாரத்திலையும் உடல் வலிமை மிக்கவராக, திருமணத்திற்கு உடல் தகுதி மிக்கவராக ஒருவர் இருக்கிறார் என்றார், அவர் ஃபல்யதஸவஜ், அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகல்லு லில் பஸர், அது பார்வைகளை தாழ்த்தும். வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது கருப்பை பேணி நடக்க வைக்கும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வமல்லம் யஸ்ததி அலைஹி, அதற்கு எவர் சக்தி பெறவில்லையோ அவர் புரிந்து கொள்ளட்டும். ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அவர் நோன்பு நோக்கட்டும், அது அவங்களுக்கு உண்டான ஆயுதம், பார்வையை கட்டுப்படுத்தும்.
அந்த நோன்புங்கிறது நோன்பு நோக்கக்கூடிய நேரத்துல தவறான பார்வையில் இருந்தும் கூட தவறான சிந்தனையில் இருந்தும் கூட நம்ம கட்டுப்படுத்தும் அப்படிங்கறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உபரியான நோன்புகளை நாம நோக்கக்கூடிய வழக்கத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும். ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க திங்கள் வியாழன் மாசம் 3 நாள். அதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணும் போதே ரசூலுல்லாஹ் அப்படிலாம் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு உள்ள சூழலில் காலகட்டத்தில் எப்படிங்க அது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஆனா இப்படியான உபரியான நோன்புகளை வைப்பதற்கும் நாம் என்ன செய்யணும், பழகி கொள்ள வேண்டும். அப்ப இப்படி நாம் உபரியான நோன்பு வைப்பதன் மூலமாக இவ்வளவு அளப்பெரிய நன்மைகள் நமக்கு கிடைப்பதாக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய மாசம், அதுல 6 நோன்பு, பெருநாள்ல நோன்பு கிடையாது. அதை தொடர்ந்து தொடர்ச்சியானா அந்த தொடர்ச்சியா ஷவ்வால் பிறை 2ல இருந்து வரிசையா வைக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க 6 நோன்பு அந்த மாசத்துக்குள், ஷவ்வாலுடைய மாசத்துல யாரு ரமலானை தொடர்ந்து 6 நோன்புகளை வைக்கிறாங்களோ முதல்ல அப்படி முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தான நோன்புகளை நம்ம நோக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் முதன்மையா இந்த வருஷம் ரமலானை தொடர்ந்து உள்ள அந்த ஷவ்வால் மாதத்துல சொல்ல ஒரு 6 நோன்பு நமக்கு சுன்னத்தான நோன்பு. அந்த நோன்புகளை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அதற்கான பிரத்யேக நன்மைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 1 வருட காலம் நோன்பு வச்ச நன்மை. அதுக்குன்னு அந்த 6 நோன்பு வச்சுட்டு வருஷம்லாம் நோன்பு வச்சாச்சு முடிஞ்சு சுன்னத்தான நோன்பு இல்ல மத்த நோம்புலாம் வைக்க வேணாம், ஆலிம்சா அவ்வளவு தூரம் நீங்க பேசவே வேணாம், 6 நோன்பு வைக்க சொன்னீங்கல்ல வச்சாச்சு, அப்போ 365 நாள் நோன்பு வச்சுட்டோம் முடிஞ்சு அப்படின்னு இருக்க கூடாது. அந்த நன்மையும் பெறணும். அதை தாண்டி உபரியான நோன்புகளை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நாம் வாரத்தில் 1 நாள் வைக்கிறோம் வச்சுங்களேன். வாரம் 1 நாள் நரகத்தை விட்டும் நம் செயல்பாடுகள் 70 ஆண்டுகள் அல்லாஹ் என்ன செய்றான், பஅதல்லாஹு வஜ்ஹஹு, அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் தூரப்படுத்துகிறான். 2 நோன்பு வைக்கிறவங்களுக்கு 70 + 70 140, மாசம் 3 வைக்கிறவருக்கு அதுக்கேற்ற மாதிரி இப்படியே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் நம்ம தூரமாக்கிக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நரகத்தின் குற்றவாளிகளாக அல்லாஹ் ஆக்காமல் நன்மைகளின் கேந்திரத்தை கையில ஏந்தியவர்களாக சுவனத்திற்கு நாம் என்ன செய்யலாம், நுழையலாம். இப்படி பிரத்யேகமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உபரியான நோன்புகளை நோற்பதற்கு ரசூலுல்லாஹ் அதிகமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, நான் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன், நான் தொழுதுகிட்டே இருப்பேன், ஒரு 3 பேர் முடிவெடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட மார்க்க உபதேசங்களை கேட்டுட்டு எப்படி மாறிடுவாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, ரசூலுல்லாஹ்வே கால் கடக்க வணங்குறாங்க, எனவே நாம எப்படி மாறிடணும்னா இனி தொழுதுகிட்டே இருக்கணும், நோன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம குடும்பத்தோட இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இல்ல, நடுநிலையோடு இருக்கேன், நானும் தொழுவேன், வக்து தொழுகுவேன், உபரியான தொழுகைகளை சுன்னத்தான தொழுகைகளை தொழுவேன், குடும்பத்தாரோடையும் நேரம் ஒதுக்குவேன், நானும் ஒரு நோன்பு வைப்பேன், சில நேரங்களில் நோன்பும் விடுவேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. நோன்புகளிலேயே சிறப்பான நோன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. தொழுகையிலும் சிறப்பான நோன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தொழுகை. ஏன்னா பிரத்யேகம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு என்ன சிறப்பு அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதுதான் இன்ன அஹப்ப ஸியாமி இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் விருப்பமான, இந்த செய்தி அப்துல்லாஹ் பின் அம்ர் அவங்க அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1159வது ஹதீஸாகவும் புகாரியில 1131வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நோன்பு என்னன்னா சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய நோன்பு. வஹப்பு ஸலாத்தி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ரொம்ப விருப்பமான தொழுகை என்ன தொழுகைனா ஸலாத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தொழுகை. கான யனாமு நிஸ்ஃபுல் லைல், அவர் இரவில் பாதி உறங்குவார், இரவு நேரத்துல பாதி தூங்குவாங்க. யகூமு சுலுஸஹு, 3ல் 1 பகுதி நின்று வணங்குவாங்க. 3ல் 1 பகுதி, இரவு 3ஆ பங்கிட்டு, அப்ப எதுல இருந்து 1 மணில இருந்து. இப்ப நம்ம ரமலான்ல மட்டும் தான் எந்திரிச்சு நம்ம அதுலயும் கடைசி 10லயும் 5 ஒற்றப்பட, அதுலயும் சில மகாத்மாக்களை பார்க்கும்போது 27 நம்பி வருவாங்க. அவங்கள எங்க கொண்டு சேர்க்கறதுன்னு தெரியல. பிரத்யேகமா 27க்கு பார்த்தோம்னா அன்னைக்குன்னு மக்கள் ரொம்ப எல்லாம் அறிவிச்சு கொடுத்துருந்தானோ எல்லாம் பாதுகாக்கணும். வருஷம் ஒரு தொழுகை தான், வருஷத்துக்கு 1 நாள் மட்டும் என்ன செய்வாரு, 1 மணிக்கு தொழுதுட்டு போயிடுவாரு.
அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை எப்படி இருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் இரவில் பாதி தூங்குவார்கள், யகூமு சுலுசஹு அவர்கள் மூன்றில் ஒரு பகுதி நின்று வணங்குவார்கள், யனாமு சுதுசஹு ஆறில் ஒரு பகுதி அவர்கள் மொத்தத்திலேயே அவங்க தூங்குவாங்க, வகான யசூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமன் அவர் ஒரு நாள் நோன்பு வைப்பார் ஒரு நாள் நோன்பு விடுவாங்களாம். இது யோசிச்சு பார்த்தாலே பாருங்க, இப்படி இருந்திருக்கிறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒரு நபி ஒரு நாள் நோன்பு வைப்பாங்களாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க, மறுநாள் நோன்பு வைப்பாங்களாம், அடுத்த நாள் நோன்பு விடுவாங்க. அப்ப வருஷத்துல பாதி நாள் நோன்பு வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு மகத்துவமான சிறப்பு இது மாதிரியான உபரியான நோன்புகளை நோற்றால் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாமல் இதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இந்த ரமலான் மாதத்துல இந்த நோன்பு நம்மை பக்குவப்படுத்தியது, நோன்பு இறையச்சத்தை நமக்கு நினைவுபடுத்தியது, நோன்பு நமக்கு இறையச்சத்தின் பயிற்சி பட்டறையாக அமைந்தது. எனவே இதை இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் வாரத்துக்கு ஒரு நாளாவது அல்லது மாசத்துக்கு, அதாவது இது சொல்லும் போது நம்ம எதை ரொம்ப குறைவா சொல்றோமோ அதை எடுத்துக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்க அதிகமா அமல் செய்ய முயற்சிக்க வேண்டும். மாசத்துல ரசூலுல்லாஹ் நோற்ற 3 நோன்பாவது வைக்கணும், அல்லது வாரத்துக்கு ஒரு நோன்பு, மாசத்துக்கு ஒரு நோன்பாவது நம்ம வச்சிடணும். ரொம்ப முடியாதவங்க சரி ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்க 3 நோன்பு வச்சிடணும். இப்படி ஏதாவது ஒரு வகையில அந்த நோன்புகளை நோற்று நம்ம என்ன செய்யணும், பழக வேண்டும். நீங்க கடைசியா உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இங்க உள்ள நபர்கள்ல பெரும்பான்மையான நபர்கள் கடைசியா ரமலானுக்கு முன்பாக எத்தனை நோன்பு வச்சிருப்பாங்க? கை தூங்க. ரமலானுக்கு முன்னால எத்தனை நோன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒரு 99% வாய்ப்பே இருக்காது. பெரும்பான்மையாக அது மாதிரியான வணக்கங்களை நாம என்ன செய்யணும், நமக்கு நாமே ஆர்வம் மூட்டிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் இது மாதிரியான வணக்கத்தை நம்ம என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அது அல்லாம இந்த ரமலான் நம்மிடத்திலே ஏற்படுத்திய மாற்றம் ரமலானுக்கு பின்பாகவும் தொடர வேண்டும். கடைசி வரைக்கும் எப்பொழுது நாம் வசனங்களையும் ஹதீசுகளையும் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்களோ அது மாதிரியான நிலைகள்ல அவங்க இருக்கணும். நபித்தோழர்கள் எப்படி இருந்தார்கள், இறை உபதேசங்களை ரமலான்ல மட்டும் அவங்க பக்குவப்படலைங்க. ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் பாருங்கள், ரமலானுக்கு முன்பாக இந்த நபித்தோழருடைய வாழ்வு எப்படி இருந்தது, ரமலானுக்கு அப்புறம் மாறிச்சு, அப்படி கிடையாது. எப்பொழுது இறைவசனங்கள் அருளப்படுகிறதோ, இறைவசனங்களை கேட்கிறார்களோ, சமிஅனா வ அதானா செவியுட்டோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் சூரா பக்கராவினுடைய இந்த வசனம் இறங்குகிறது. இறங்கிய உடனே ஆமன ரசூல் என்கிற பக்கராவினுடைய இறுதி வசனம் இறங்கிய உடனே அந்த மக்களுக்கு என்ன ஆயிட்டுன்னா, இது ரொம்ப கஷ்டமாயிட்டு. அந்த நேரத்தில் நேரம் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப சிரமமா இருக்குது. அல்லாஹ் அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அல்லாஹ் உள்ளத்தில் நினைப்பதற்கு குற்றம் பிடிப்பான் என்றால் அப்படி இருந்துச்சு. ஆரம்பத்துல நினைச்சாலே பாவம், நினைச்சாலே பாவம்னா இன்னைக்கு நம்ம பாவம். சஹாபாக்கள் கூட பாவம் அல்ல தெரியாது, நம்ம பாவம். ஏன் நினைப்பெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு கெட்டது செய்ய நினைத்தாலே, நாம் தவறுதலாக ஒன்றை நினைத்தாலே நினைத்ததற்கு பாவமாக அல்லாஹ் கணக்கிடுகிறான் என்று சொன்னால் தாங்க முடியுமா? சஹாபாக்கள் வசனங்களை கடைபிடித்து நடக்க நினைப்பவர்கள். அவங்க நம்மள மாதிரி இல்ல, வசனங்களையும் ஹதீசுகளையும் கேட்டு அப்படியே நிலையாக நிற்பவர்கள் கிடையாது. உடனே மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்கள். அவர்களுக்கு ரொம்ப கடுமையா இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படியாவது கொஞ்சம் இது ரொம்ப முடியலையே அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் கடுமையா கோபப்பட்டு சொல்றாங்க, நீங்கள் கமா கால அஹ்லுல் கிதாபைனி மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இறைவேதம் வழங்கப்பட்ட வேதவாசிகள் இருக்கிறார்களே, அவர்கள் சொன்னதை மாதிரி நீங்க சொல்றீங்களா? அவர்கள் என்ன சொன்னார்கள்? சமிஅனா வ அஸைனா, நாங்கள் கேட்போம், கேட்டதுக்கு மாத்தமா தான் நடப்போம். அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, இதை செய்யாதீர்கள் செய்வோம், இந்த தப்ப பண்ணாதீங்க பண்ணுவோம். இப்படி எதை அல்லாஹ் செய்யாதன்னு சொல்றானோ, எதை அல்லாஹ் தடுக்கிறானோ, என்ன உபதேசத்தை சொல்றானோ, சமிஅனா வ அஸைனா கேட்டோம், காதுல விழுந்துச்சு, வ அஸைனா அதற்கு மாற்றமாக நடப்போம். அப்படி நடந்தாங்க. அது மாதிரி சொல்ல பாக்குறீங்களா நீங்க? யாரிடத்திலே
இறைவசனம் இறக்கப்பட்ட உடனே இறைவசனத்தை கேட்டு உடனடியாக சரணடைந்த அந்த நபித்தோழர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், அப்படி சொல்ல நினைக்கிறீங்களா அப்படி கேட்கிறாங்க. கேட்டவுடன் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். கூடுதலான வார்த்தையை கொண்டு ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்ற இந்த வசனத்தை அப்பதான் அல்லாஹ் இறக்குறான். இறை தூதரும் நம்பிக்கை கொண்டார்கள். இறை தூதரோடு ஈமான் கொண்ட மக்கள் உடனே ரசூலா சொன்ன உடனே சமிஅனா வ அதானா, செவியிட்டோம் நாங்கள் கட்டுப்பட்டோம் என்றார்கள். இந்த வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து அந்த வசனத்தை என்ன செய்றான், இறக்குறான். இறக்குன உடனே பிறகு அந்த கருத்தையும் மாற்றி அமைக்கிறான். நினைச்சா குற்றம் கிடையாது, உங்கள் பலவீனத்தை அல்லாஹ் உணர்ந்து விட்டான். நீங்க செஞ்சாதான் ஒரு தப்பு நினைச்சு செஞ்சாதான் அல்லாஹ் அதுக்கு குற்றம் பிடிப்பான்னு சொல்லி அல்லாஹ் செஞ்சான் ஆக்கணும். இப்ப இதில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம், நபி தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், ரமலான் நம்மை பக்குவப்படுத்தும். ரமலானிலே நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்மை சரியான அமலிலே சரியான பாதையிலே கொண்டு செல்லும் என்று இருந்தாலும் கூட, ஒரு இறையச்சவாதி எப்படி இருக்க வேண்டும், எந்த நேரத்தில் இறைவனுடைய உபதேசங்கள் நமக்கு சொல்லப்பட்டாலும் இறை தூதருடைய போதனை சொல்லப்பட்டாலும் அதுல சரியான பாதையில நடக்கக்கூடியவர்களாக என்ன பயிற்சியை பெற்றோமோ ரமலானுக்கு அப்புறமும் நாம சரியா இருக்கணுங்கிற ஒரு மனோபக்குவத்துல கண்டிப்பா இருக்கும். நபி தோழர்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இறைவசனங்களை கேட்கும் பொழுது கட்டுப்பட்டு நடந்திருக்கிறார்கள் தெரியுமா? வசனத்தை அல்லாஹ் இறக்கின உடனே மாற்றம். எல்லா நபி தோழருடைய வரலாறு பார்க்க முடியாது. குறிப்பிட்ட சில நபி தோழர்கள், குறிப்பா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவங்க இஸ்லாத்துக்கு வர்றதே பெரிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இஸ்லாம் என்பது அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறார்கள். அந்த பெண்ணிடத்திலே செல்கிறார்கள். அந்த பெண்ணிட்ட கேட்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, நீங்க முஸ்லீம் இல்ல, நீங்க முஸ்லீம் ஆகுங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க முஸ்லீம் ஆயிட்டீங்கன்னா அதையே நான் மகரா வச்சிருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்திற்கு வந்தார்கள். வந்தது என்னமோ அவர்களையும் அல்லாஹ் ஒரு வித்தாக ஆக்கி கொண்டான் என்று இருந்தாலும் கூட, வந்து இஸ்லாத்தை பற்றி அறிந்து அபூ தல்ஹாவுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் இருக்கிறதே, அல்லாஹு அக்பர். அவர் நல்ல ஒரு பணக்காரராக, மதீனா வாசிகள்லயே ரொம்ப பணக்காரராக இருந்த ஒரு நபித்தோழர். பொதுவா அவங்கள்ட்ட திமிரு அகம்பாவம்லாம் இந்த மாதிரி பணக்காரவங்கள நிலைய இருக்கிற எல்லாம் வந்து பணத்துல நம்மளை பக்குவப்படுத்துறான்னா நம்மள்ட்ட பெருமை அகம்பாவம் வந்துடக்கூடாது. எப்படி இருக்கணும், பணிவா இருக்கணும். ஆனால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாருங்கள், அவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தும் கூட எப்படிப்பட்ட மனோபக்குவத்தில் இருந்திருக்கிறார்கள் தெரியுமா? பல சம்பவங்களை நாம பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஒரு வசனம் அருளப்படுகிறது. இந்த செய்தி இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3340வது ஹதீஸ். புகாரிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கு 2769, முஸ்லிம்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு 998. அப்ப இப்படி இந்த செய்தியில அபூ தல்ஹா அவங்க என்ன செய்யறாங்க, கான் அபூ தல்ஹா அக்ஸர அன்சாரி மாலன், அபூ தல்ஹா அவர்கள் மக்களிலேயே செல்வந்தராக இருந்திருக்கிறார், இல்ல பணக்காரர். அவரிடத்தில் ரொம்ப விருப்பமான ஒரு தோட்டமாக, அவரிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திலேயே ரொம்ப பிடித்தமான ஒன்று என்னவென்றால் பைருஹா என்கிற தோட்டம். அவற்றை ஏராளமான சொத்து இருந்துச்சு. அப்படி இருக்கும்ல, உங்கள்கிட்டயே 10 பைக் இருந்தாலும் எனக்கு இந்த பைக் தான் பிடிக்கும், 10 பேனா இருந்தாலும் இந்த பேனா தான் பிடிக்கும், இப்படி சொல்லுவோம்ல, அது விருப்பமான ஒண்ணு. அதை யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க. அபூ தல்ஹாவிற்கு ரொம்ப விருப்பமான தோட்டம் என்னவென்றால் பைருஹா என்கிற தோட்டம். ஏன் அது ரொம்ப பிடிக்கும்னா, வகானத் முஸ்தகிபிலத்துல் மஸ்ஜித், அது பள்ளிவாசலுக்கு முன்பாக, மஸ்ஜித் நபவி இருக்கு இல்லையா, இப்ப பார்க்கணும் மஸ்ஜித் நபவி ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு முன்பாகவே இந்த பைருஹா என்கிற தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டம் இன்னும் அதனுடைய சிறப்பை சொல்றாங்க. வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதுகுலுஹா வ யஷ்ரபு மின் மாஇன் ஃபீஹா தய்யிப், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் டெய்லி அந்த தோட்டத்துக்கு போவாங்க. தொழுகை முடிஞ்சவன ரசூல் என்ன பண்ணுவாங்களா, டெய்லி பைருஹா தோட்டத்துக்கு போவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைருஹா தோட்டம். அபூ தல்ஹாவுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா,
உசிரை விட மேல நேசிச்சாங்க ரசூலுல்லாவை, உயிரை விட மேலாக நேசித்தார்கள். நான் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய என் தூதர் தினமும் என் தோட்டத்திற்கு வந்து செல்கிறார்கள். வந்து என்ன பண்றாங்க, அங்க வந்து அவங்க பருகுகிறார்கள், அங்கே உள்ள தண்ணியை, தூய்மையான தண்ணியை பருகுகிறார்கள். அப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு وقال அனஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், கது நஸலத் ஹாதிஹில் ஆயா, ஒரு வசனம் அருளப்படுகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்புன். ஆல இம்ரான்ல 92வது வசனம். நீங்கள் விரும்பியதை தர்மம் செய்கிற வரை உங்களால் நன்மையை அடையவே முடியாது அப்படிங்கிற அல்லாஹ். இந்த வசனத்தை அல்லாஹ் தர்மம் செய்யறதுக்கு ஊக்குவிக்கிறான். அபூ தல்ஹா அவங்க புரிஞ்சுக்கிட்டது, நீங்க விரும்பின பொருளை தர்மம் செஞ்சாதான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தையினுடைய பொருளும் அதுதான். ஆனா அல்லாஹ் தர்மத்தை ஊக்குவிக்கிறான். வலன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிப்பதை, விரும்பியதை தர்மம் செய்கிற வரை உங்களால் நன்மையை பெறவே முடியாது. இறக்குன உடனே அபூ தல்ஹா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நேர என்ன செய்றாங்க, காம அபூ தல்ஹா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூ தல்ஹா எழுகிறார், நேர ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க, போய் சொல்றாங்க, வசனம் என்ன சொல்லுது, உங்களுக்கு பிடிச்சமானதை கொடுக்கணும். அபூ தல்ஹாவுக்கு பிடிச்சமானது என்னது, பைருஹா தோட்டம். அது எப்படிப்பட்ட தோட்டம், அவர்கிட்ட லட்சக்கணக்கான சொத்துகள் இருந்தாலும் பைருஹா ரொம்ப விருப்பமானது. பைருஹாவிலே நபிகளார் அனுதினமும் வருகிறார்கள், அங்கே உள்ள தண்ணீரை பருகிறார்கள், பள்ளிவாசலுக்கு முன்னாலே இருக்குது. அப்படி சந்தோஷமான, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் பிடிச்சிருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த வசனம் தான் முன்னால வந்து நிக்குது. ஏன், நன்மைதான் முக்கியம். நன்மை முக்கியமா, எனக்கு துன்யாவிலே பிடித்தது முக்கியமா என்றால் நன்மைதான் எனக்கு முக்கியம். வராங்க, வந்து சொல்றாங்க, ஓடோடி வந்து சொன்னார்கள், ஃபகால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இன்னல்லாஹ யகூலு ஃபீ கிதாபிஹி, அல்லாஹ் தன் வேதத்தில் சொல்லுகிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நன்மையை அடைய வேண்டும் என்றால் விரும்பியதை தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மையை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அல்லாஹ்வின் தூதரவர்களே, இன்ன அஹப்பு மாலி இலா பைருஹா, இலைய பைருஹா, என்னிடத்தில் உள்ள சொத்துக்களில், எங்கிட்ட நிறைய சொத்துகள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடித்தமான தோட்டம் பைருஹா என்கிற தோட்டம். அது அல்லாஹ்விற்காக நான் நன்மையை அடைய வேண்டும் என்கிற ஒரே இலக்கிற்காக, அல்லாஹ்வுக்காக அதை தர்மம் செய்றேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அர்ஜு பிர்ரஹா வ துஹூரஹா இந்தல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அதன் விளைச்சலையும் நன்மையும் ரப்பிடத்தில் பெற்றுக் கொள்கிறேன். உலகத்தில் இருந்த பெருமை அளவுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம் தானுங்க. ரசூலுல்லாஹ் டெய்லி வந்துட்டு போறாங்க, ஏன் இடத்துக்கு தான் வராங்க. நான் உசிருக்கு மேல நேசிக்கக்கூடிய தூதர் வரக்கூடிய இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். மக்கள் எல்லாம் பெருமிதம் பேசுவார்கள், அதனால் எனக்கு உலகத்திலே ஆதாயம் கிடைக்கலாம், உலகத்திலே பொருளாதாரம் கிடைக்கலாம், உலகத்திலே பல வெகுமதிகள் கிடைக்கலாம். அதுவெல்லாம் எனக்கு அவசியம் அல்ல. எனக்கு அவசியமானது என்ன தெரியுமா, அதன் நன்மையையும் விளைச்சலையும் அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன். ரப்பிட்ட கிடைக்கிற கூலியை விட இங்க என்ன கிடைச்சாலும், எவ்வளவு சொத்து பைருஹா கிடைச்சாலும், சொத்து கிடைச்சாலும், என்ன எனக்கு கிடைத்தாலும் ரப்பிடத்துல உள்ள கூலியோடு ஒப்பும்போது ஒண்ணு இல்லை. இந்த இடத்தை அப்படியே நான் வைத்துக் கொண்டிருந்தால் ரப்பிட்ட கூலி கிடைக்குமா, கிடைக்காது. அந்த கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர்களே, இதை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், என்ன பண்ணணுமோ பண்ணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்கள், ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், பஹ் ذلك மாலுர் ராபி. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா டெய்லி வந்துட்டு போறாங்கல்ல, பள்ளிவாசலுக்கு முன்னால இருக்கு, தண்ணியும் ரொம்ப டேஸ்டா இருக்கு, ரசூலுல்லாஹ் அதனாலதான் வந்து குடிக்கிறாங்க. அப்போ ரொம்ப ரசூலுல்லாஹ்வே ஆச்சரியப்படுறாங்க, என்னப்பா இதையாப்பா கொடுக்க போற அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே, ஆம் அல்லாஹ்வின் தூதரவர்களே, எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக அதை நான் தர்மம் செய்தே தீருவேன், இறைவனுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டே தீருவேன், எனக்கு நன்மைதான் முக்கியம், இவங்க பேச்செல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிறாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்பனா நீ என்ன செய், நீ வந்து அதை உனக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு ஃபஇன்னி அரா அன் தஜ்அலஹா ஃபில் அக்ரபி,
நீங்கள் நெருங்கிய உறவுகளுக்கு நீங்கள் அதை முதல்ல தர்மம் செய்ய பாருங்க. இதுல ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. இந்த நோன்பினுடைய காலகட்டம் எங்கேயோ மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு போய் நம்ம தான தர்மம் பண்ணுவோம் இல்லையா? கஷ்டப்பட்டவங்களை போய் தேடி கொடுப்போம். உண்மையில கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. நம்ம குடும்பத்தாரிலேயே கேட்க முடியாம கேட்பதற்கு கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் கடன் வாங்கக்கூடிய வட்டியில போய் விழக்கூடிய என்ன காரணம்? அவசிய தேவையா இருக்கும், ஒரு மருத்துவ தேவையா இருக்கும், ஒரு ஹார்ட் சர்ஜரியா இருக்கும், அல்லது அவனுடைய படிப்பின் செலவினங்களுக்காக இருக்கும். கண்ணிட்டு பார்த்து கொண்டே உறவுகள் கஷ்டப்படுவதை, கடினப்படுவதை, சிரமப்படுவதை, அவன் கடன் வாங்குறத, வட்டி வாங்குறத கண்ணிட்டு பார்த்து கொண்டே நீங்க போய் அங்க போய் கொடுக்கும் போது நன்மை கிடைக்கும். உறவுகளை அரவணைச்சு அந்த நன்மை கிடைக்குமா? அப்ப அந்த நன்மையும் சேர்த்து கிடைக்கணுங்கிறதுனால ரசூலுல்லாஹ் அபூ தல்ஹாவுக்கு சொல்றாங்க, எப்பா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்ட நல்ல இடம் ஒண்ணு பண்ணுங்க, எல்லாம் உங்க உறவுகள்ல இருப்பாங்கல்ல கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு கொடுங்க. உடனே நபிகளார் சொன்ன கணமே உடனே அபூ தல்ஹா அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், அஃஅலு யா ரசூலல்லாஹ், அப்படியே நான் செய்கிறேன். ஃபகஸமஹா, உடனே பிரிச்சு கொடுத்துறாங்க. ஃபி அகாரிபிஹி வ பனி அம்மிஹி, உடனே தன்னுடைய அம்மா வழி சொந்தத்துக்கும் இன்னும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் உடனே அந்த பைருஹா தொட்டது, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்குன்னு கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை! இறைவசனத்தை கேட்டவுடனே, இறைவனுடைய உபதேசம் வந்தவுடனே அந்த உபதேசத்திற்கு உடனடியாக கட்டுப்படக்கூடிய நிலையில் தான் நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள். மாற்றம் என்பது ரமலானிலே ஏற்படவில்லை, ரமலானில் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுல நாம வைக்கிற நோம்புனால இறைச்சம் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்றான். நபித்தோழர்கள் எப்படி இருந்திருக்கு? இறைவசனத்தை கேட்ட உடனே சமிஅனா வ அதானா, செவியிட்டோம் கட்டுப்பட்டோம் என்கிற மனோநிலையில் தான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த அபூ தல்ஹா எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு பண்றாங்கன்னா, கடைசி வரை மனுஷன் அப்படிதான் இருக்காரு. தான தர்மம் பண்றதுல, அல்லாஹ் உன்னை சொன்னா கேட்கறதுல, தாவாவுல நிக்கிறதுல, போர்க்களத்துல போய் குதிக்கிறதுல, எந்த அளவுக்கு சண்டையில போய் நிப்பாங்கன்னா அபூ தல்ஹா அவர்கள். உஹது போர்க்களம் எல்லாரும் ரிட்டர்ன் ஆகிறாங்க. உஹது போர்க்களத்துல பத்ர்ல வெற்றி, உஹதுல எல்லா மக்களும் விரண்டு ஓடி வராங்க. வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. ரசூலுல்லாஹ் ரொம்ப நெருக்கடியான நிலையில இருந்தாங்க. அதனால சொன்னாங்க, யார் என்னை காப்பாற்றுகிறாரோ அவர் என்னோடு சுவர்க்கத்தில் இருப்பார்னு சொன்ன உடனே அன்சாரி தோழர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வை அரணாக நின்று காத்தது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அளவுக்கு ரொம்ப சிலாயித்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அபூ தல்ஹா அவ்வளவு நேர்த்தியா அம்பெறிவாங்க. சில பேர் ஒவ்வொரு விஷயத்திலையும் டேலண்டா இருப்பாங்கல்ல, அபூ தல்ஹா அவர்கள் அம்பு எய்வதில் ரொம்ப டேலண்டான ஒரு மனுஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போர்க்களத்திலே காப்பதற்காக நபிகளாருடைய உயிருக்கு எதிரிகள் குறிவைக்கிறார்கள் என்பதை தெரிந்த அபூ தல்ஹா ஓடோடி செல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர்களின் பக்கம். சென்றவுடனே நபிகளாருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால அபூ தல்ஹாவுக்கு பின்னால நின்று வராங்க. வர நேரத்துல ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்கணும்னு ஆசை. அபூ தல்ஹா எவ்வளவு நேர்த்தியா அம்பரிறாங்க, அப்படியே எட்டி பார்க்க முற்படுறாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்களே, யா நபி அல்லாஹ் லா தர்ஃபஉ ரஅஸக், அல்லாஹ்வின் தூதரவர்களே, என் நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய என் தூதரவர்களே, உங்கள் தலைகளை நீங்கள் உயர்த்த வேண்டும். ஏன்? எதிரிகள் உங்கள் உயிரை காவு வாங்குவதற்காக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீங்க எட்டி பார்க்காதீங்க. நஹரி தூன நஹரிக், என் நெஞ்சு உங்களுடைய நெஞ்சுக்கு முன்பாக ஒரு காக்கக்கூடிய கவசமாக அல்லாஹ்வின் தூதரவர்களே, எந்த அம்பு பாய்ந்தாலும், எந்த ஈட்டி பாய்ந்தாலும், என்ன அடி விழுந்தாலும் முதல்ல என் நெஞ்சை தாண்டி தான் உங்கள்கிட்ட வரணும். உங்களை அம்பு அடைய வேண்டும் என்றால் நான் செத்த பிறகுதான் வர வேண்டும். அல்லாஹ்வின் தூதரவர்களே, உயர்த்தாதீங்க. ஒரு அம்பு கிட்ட வர விடலையே, அடிச்சு நவுத்துறாங்க. அம்பு இஞ்சி எல்லா நபர்களையும் அப்படியே தூக்கி பார்த்தவனுக்கும் அடி. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இவங்க கடுமையாக போரிட்ட காரணத்தினால், அங்க அம்பி எய்த காரணத்தினால அவங்களுடைய கையே செயல்படாமல் போகக்கூடிய அளவுக்கு அவ்வளவு தூரம் நேர்த்தி அம்பறிந்தாங்கிற செய்தியை நாம பார்க்கலாம். இப்படி இந்த நபித்தோழர்
கடைசி மரண தருவாயில் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தையும் யுத்த களம் என்றால் முதலாள வந்து நிற்பாங்க, வந்து அம்பெய்வார்கள், சண்டையிடுவார்கள். அதற்கு பின் உமர் அவர்களுடைய ஆட்சி, அப்பவும் சண்டை போடுவாங்க. இப்படி அவளுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்த ஒரு நபி தோழர் தான் அபூ தல்ஹா. அவங்களுடைய இறுதி காலகட்டத்தை பத்தி ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். முஸ்னத் அபி அலா அப்படிங்கிற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி 7184வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துக்கு பின்பாக நடந்த சம்பவம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன அபா தல்ஹா கரஅ சூரத்து பரா. அபூ தல்ஹா வந்து ஒரு வசனத்தை ஓதுறாங்க. சூரா தௌபாவுல உள்ள 9வது அத்தியாயத்துல உள்ள 41வது வசனத்தை ஓதுறாங்க. இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ திகாலன் வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ். படைபலம் குறைவாக இருந்த போதும் அதிகமாக இருந்த போதும் புறப்படுங்கள். உங்கள்ட்ட நிறைய பேர் இருக்காங்களோ கம்மியான ஆள் இருக்கிறாங்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்த்து இந்த இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்று எவனெல்லாம் நினைக்கிறானோ, உங்களுக்கு எதிராக இந்த மார்க்கத்திற்கு எதிராக எவனெல்லாம் போர்க்கொடி தூக்குகிறானோ அவனுக்கு எதிராக நீங்கள் புறப்படுங்கள். வஜாஹிது பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும் ஃபீ ஸபீலில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக உங்களையே நீங்கள் அல்லாஹ்விற்காக அர்ப்பணிப்பு செய்யுங்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். ஸாலிகும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு இதுதான் சிறப்பானதுங்கறான். அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த வசனத்துல? நீங்க நிறைய இருக்கிறீங்க, கம்மியா இருக்கீங்க, அது அல்லாஹ்வுக்காக நீங்க பொருளாதாரத்தை தியாகம் பண்ணணும். அல்லாஹ்வுக்காக நீங்கள் உங்களையே தியாகம் செய்ய வேண்டும். வசனத்தை படிக்கிறாங்க. இந்த நேரத்துல, கடைசி நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி முடிஞ்சு, அபூபக்கருடைய ஆட்சி முடிஞ்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி முடிஞ்ச நிலையில இவ்வளவு காலங்களை கடந்த பிறகும் அந்த மனுஷனுடைய உறுதியை பாருங்க. இந்த வசனத்தை ஓதி முடித்த பிறகு சொல்கிறாள், அலா அரா ரப்பி யஸ்தக்ஃபிர்னி ஷாபா வ ஷைஹா. இறைவன் எந்த நிலையில இருந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிப்பு செய்யணுமே. அல்லாஹ்வுடைய பாதையில என்னால் என்ன இயலுமோ, என்னால் எப்படி முடியுமோ நடந்து போய் சண்டையிட முடியும் என்றால் நடந்து சண்டையிடுவேன். நடக்க முடியவில்லை என்றால் என்னால் தவழ்ந்துதான் செல்ல முடியும், என்னால் படுத்த படுக்கையில் தான் முடியும் என்றால் எப்படியோ நம்ம அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். யார் இந்த வசனத்தின்படி உண்மையிலேயே நடந்தவர், தன் பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பு செய்தவர், தனக்கு பிடித்தமான தனக்கு நேசத்திற்குரிய பைருஹா என்கிற தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக இறைத்து கொடுத்த அபூ தல்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்காக போர்க்களத்திலே தன் உயிரை அடமானம் வைத்துவிட்டு, அல்லாஹ்வின் தூதரவர்களே என்ன தாண்டி தான் அம்பு வரணும்னு பேசின அபூ தல்ஹா இந்த வசனத்தை வாசிச்ச உடனே அவங்களுக்கு பாருங்க, வயோதிக நேரத்தில் நான் ஏதாவது பண்ணணுமே, இறைவனின் மார்க்கத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டுமே, ஜஹிசூனி. அப்போ அந்த நேரத்தில் அந்த மக்கள்லாம் கடல் பயணம் மேற்கொண்டு போய் சண்டையிட போறாங்க. ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்துக்கு எப்படி போகணும்? கடல் பயணம், கொஞ்சம் நீண்ட கடல் பயணம் மேற்கொண்டு தான் போய் சண்டை போடணும். எனவே எனக்கு நீங்கள் தயார் செய்யுங்கள். ஃபகால லஹு பனூஹு கத் கஸவ்து மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே பதில் சொல்றாங்க, எனக்கு நாங்க போகணும், கப்பல்ல எனக்கு ஒரு இடம். இப்படி கேட்கும்போது கொஞ்சம் பயம் வரும்லங்க. இன்னைக்கு பெரும்பான்மையான நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இறைவனுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக பணி செஞ்சிருப்பாங்க. நம்ம வேலை முடிச்சு பை, நம்ம கிளையில இருந்து பம்பரமா சுத்தியாச்சு. இப்ப என்னாச்சு? பம்பரம் டவுன் ஆயிட்டு முடிஞ்சு, சுத்துற வரையும் நல்ல வேகமா சுத்துச்சு. இப்போ சுத்த முடியல, படுத்தே கிடக்குது. ஏன்? அது புது புது பம்பரம் சுத்திக்கும், புது புது ஆட்கள் பார்த்துப்பாங்க. நம்ம எதுக்குங்க? நம்மள ஒரு நேரத்துல ஒரு புகழ்பாட ஆரம்பிச்சிருவாரு, ஒரு நேரத்துல நாங்களாம் வந்து எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். பாருங்க அபூ தல்ஹாவை பாருங்க, யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், இறைவனுடைய வார்த்தை என்ன? நீங்கள் அதிகமாக இருக்கிறீர்கள், குறைவாக இருக்கிறீர்கள், புறப்பட வேண்டாம் அல்லாஹ்வுடைய பாதையில. உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களையுமே அல்லாஹ்விற்காக நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டாம். வசனத்தை பார்த்த உடனே வயோதிக நேரமாக இருந்தாலும் புட்டியே முறுக்கிறது. அந்த நேரத்துல ஆத்திரம் வருது. பொதுவா அந்த நேரத்துல சாக்கு சொல்லுவாங்க.
அந்த நேரத்தில் என்ன கூட்டு போங்கன்னு ஒரு மனுஷன் சொல்றாங்கன்னு அப்படின்னா எவ்வளவுக்குள்ள அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் இருந்திருந்தால் அந்த வார்த்தை வரும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, இங்க நீங்க வந்து ஃபகால லஹு பனு, அவங்க பிள்ளைகள்லாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த நம்ம வீட்டிலேயே பாருங்களேன், உப்பாமாரெல்லாம் இருப்பாங்க. வயசான நேரத்துல வந்து கடைக்கு போறேன்னு சொன்னாலே அதுக்கு பெரிய, ஏன்னா கடைக்கு போறேன்ட்டு இவங்க நேர நார்வலுக்கு கூட போயிடலாம். ஏன்னா அவங்க அந்த நேரத்துல வந்து மறதி ஏற்பட்டு விடலாம், போய் எங்கேயாவது உழுத்தாங்க, பெரிய சிரமம். அதுக்கு வீட்டுல பெரிய மசூரா இருக்கு, எங்கேயும் போவாதீங்க அப்படின்னு உட்கார்ந்து பேசுவாங்க. ஏன்னா பிள்ளைகள் இல்லையா, போறது எங்க சும்மா டூருக்கு போகல, போறது எங்க போறாங்க, கடல் பயணம் மேற்கொண்டு யுத்த களத்திற்கு செல்கிறார்கள். அப்ப தந்தை அனுப்பிட்டோம்னா என்ன செய்யுது, வயசான நேரம் என்ன பண்றது, இவ்வளவு பிடிமானமா இருக்கிறாங்கன்னு பிள்ளைகள்லாம் சுத்தி உட்கார்ந்து சொல்றாங்க, வாப்பா வேணாம் வாப்பா. அந்த பிள்ளைகள் அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு பக்குவமா அவங்க இருந்திருப்பான்னு பாருங்க. எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக தங்களுடைய பிள்ளைக்கு முன்பாக மார்க்க பணியில எப்படி தியாகம் செய்ய வேண்டும், எவ்வளவு அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்காகவும் நீ எந்த அளவுக்கு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை பிள்ளைகள் பார்த்து பார்த்து வளர்ந்திருக்கிறது. அந்த பிள்ளைகள் சொல்லுகிறது, வாப்பா கது கசவுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல போர் புரிஞ்சீங்கல்ல, நபிகளார் இருக்கும் பொழுது நபிகளாரை காப்பதற்காக, இந்த மார்க்கத்திற்காக நபிகளாருடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வோடு நீங்க சண்டை போடல, போட்டீங்கல்ல? ஆம் போட்டேன். ஹத்தா குபில், ரசூலுல்லாஹ் இறந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்வோட போர் புரிஞ்சீங்க, அல்லாஹ்வின் தூதர்கள் இறந்து விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காலகட்டத்திலும் நீங்கள் வாழ்ந்தீர்கள், அப்பவும் சண்டை போட்டீங்க, யுத்தம் பண்ணீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை காப்பதற்காக, இந்த தீனிற்காக உங்கள் உயிரையும் துச்சமாக நினைத்து களத்துல போய் நின்னீங்களே. ஃபகுபில், அபூபக்கரும் மாண்டு விட்டார். வகஸவ்த மா உமர், உமருடைய ஆட்சி காலமும் வந்தது. ரசூலுல்லாஹ் ஆட்சி போய், அபூபக்கருடைய ஆட்சி போய், உமருடைய காலகட்டம் வந்தது. அந்த நேரத்தையும் நீங்க சண்டை போட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபனஹ்னு நகுஸ்ஸு அன்க், அல்லாஹ் அதாவது சொல்றாங்க, உங்களுக்காக நாங்க வேணா போறோம், நீங்க போவாதீங்க வாப்பா, உங்க என்ன ஓகே, உங்க சரிதான், ஆனா நாங்க வேணா போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா ஃபகால, என்னத்த சொன்னாலும், எவ்வளவு ஆழமாக அல்லாஹ்வுடைய வசனம் அவருடைய உள்ளத்திலே நங்கூரமாக இறங்கியிருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சமும் பயமும் எவ்வளவு ஆழமாக இறங்கியிருந்தால் மிக தெளிவாக அடிக்கிறாங்க. என்னத்த சொல்லுங்க, வயசாகட்டும் என்ன ஆகட்டும், ஜஹிசுனி, எனக்காக தயார்படுத்துங்கள், ஃபரகிபல் பஹர், கடல் பயணம் மேற்கொள்ளணும். ஏறி ஆள் போயாச்சு, கப்பல்ல ஏறி அபூ தல்ஹா போர் களத்துக்கு போயாச்சு. போனா அங்கே எதிரிகளோடு நடந்த யுத்தத்திலே இந்த மார்க்கத்திற்குள் வந்தார் அபூ தல்ஹா. எப்படி வந்தார்? ஒரு பெண்ணை மணமுடிப்பதற்காக வந்தவர், பிறகு இஸ்லாத்தை சரியாக விளங்குகிறார், அந்த பெண் சொன்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார், தூதருடைய வழியில நடக்கிறார், இறைவசனங்களுக்கு கட்டுப்படுகிறார், மார்க்கத்திற்காக பொருளாதாரத்தை தியாகம் செய்கிறார், தன் வாழ்க்கை முழுவதுமாக யுத்த களத்திலே முதல் நபராக வந்து நிற்கிறார். பொதுவா காசு உள்ளவங்க தான் இது மாதிரியான அர்ப்பணிப்பு பண்ண முடியும். அபூ தல்ஹா பண்ணாங்க. இன்னைக்கு அது மாதிரி ஆட்களுக்கு அர்ப்பணிப்புனால என்ன தெரிய மாட்டேன். ரொம்ப உங்களுக்கு புரிய வைப்பதற்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மார்க்க பணி, மார்க்க ரீதியான பணிகள் செய்வதற்கும் இன்னும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கும் தகுதி படைத்தவர்கள் யார்? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். யாரு? காசு இருக்கிறவங்க. அவங்களால உட்கார்ந்தே சம்பாதிக்க முடியும். 10 கடை இருக்கு, நிறைய பிசினஸ் பண்றாங்க, வீட்டிலே சும்மா உட்காரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவங்க தானே பண்ணணும். அவன் பிள்ளை என்ன படிக்க வைப்பாங்க? டாக்டருக்கு, இன்ஜினியருக்கு, பெரிய பெரிய படிப்பு. அது இன்னைக்கு சமுதாயத்தில் அவசியமான ஒண்ணு. அதை படிக்க வைக்கும் பொழுது நோக்கம் பணம் சம்பாதிப்பதா இருக்கக்கூடாது. சமுதாயத்தினுடைய நலனுக்காக பயனளிக்கக்கூடிய கல்வியாக அதை கற்றுக்கொண்டால் பிரயோஜனம். ஆனா அப்படியா இன்னைக்கு சமுதாயத்தில் கத்துக்க வைக்கிறோம்? அப்பா அதுல நல்லா சம்பாதிக்கலாம், அதுல லட்சக்கணக்கு, இப்படி இந்த மைண்ட்ல போனான்னு வச்சுங்களேன், அவன் வந்து வயிற்று வலி வந்தா வயிற்ற கிழிச்சு எப்படி காசு சம்பாதிக்கலாம்னு பார்ப்பான், தலைவலின்னு வந்தா மண்டையை புலந்து எப்படி சம்பாதிக்கலாம் பார்ப்பான். அல்லது ஒரு காவல் துறை அதிகாரியாக இருந்தால் போய் நின்னா இவன்ட்டு எப்படி லஞ்சத்தை வாங்கலாம், இவன்ட்டு எப்படி காசு கறக்கலாம்னு பார்ப்பான். ஒரு விஏஓ இருந்தா
ஒரு கிராம நில அதிகாரியாக இருந்தால் மக்கள்கிட்ட எப்படி காசு சுரண்டலாம் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன ஊட்டப்பட்டிருக்கு, சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், இதுல இவ்வளவு கிடைக்கும், அதுல மக்களுடைய நலனை கருதி அல்லாவுக்காக அந்த கல்வியை கத்துக்கும் பொழுது அது பிரயோஜனம் இல்லையா? எப்படி பிரயோஜனம்? வரவங்களை நம்ம ஏமாத்தக்கூடாது, அல்லாவுக்கு பயந்து இந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்தணும், சம்பாதிக்கலாம், அப்படி இருந்தாலும் சம்பாதிக்கலாம், அது போதுமானதா இருக்கும். ஆனா இது இன்னைக்கு அது போதாது, கார் வாங்கணும், பில்டிங் வாங்கணும், மாளிகை வாங்கணும், அப்படியே சேர்த்துக்கிட்டே இருக்கு. இந்த மனப்பான்மையில போய் என்ன செய்வாங்க? ஆனா அவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பணக்காரர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன திருமறை குர்ஆன்ல ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் தாயிஃபா, உங்களில் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்திற்காக புறப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களிலே ஒரு கூட்டம் புறப்பட வேண்டாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்கள் மார்க்கத்தை சொல்லும் பொழுது, மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பு பண்ணும்போது நன்மையும் கிடைக்கும். சமுதாயத்துல கீழ்மட்ட நிலையில் இருக்கிறவங்க, அன்றாடம் காட்சியாக இருப்பவர்கள், இறைவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வருகிறார்கள், பின்பு கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கான ஒரு பரக்கத்தையும் ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுப்பான்னு வச்சுங்களேன். ஆனால் இதை கற்றுக்கொள்ள தகுதியானவர்கள், மார்க்கத்திலே தங்களை முழுமையாக அர்ப்பணிப்பு செய்ய முழு தகுதி படைத்தவர்கள் அல்லாஹ் காசு பணம் கொடுத்திருக்கிறான்ல, அவங்கதான். ஆனா அவங்களுக்கு அந்த மனசு வரமாட்டேன். பாருங்க, அபூ தல்ஹாவை அவ்வளவு பெரிய பணக்காரராக, மதீனாவிலேயே பெரிய செல்வந்தராக இருக்கும் பொழுது கூட அல்லாஹ்வுக்காக இறைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கேற்ற பரக்கத்து இருந்துச்சா இல்லையா? இருந்தது. கடைசி வரைக்கும் போராடினார். மரண படுக்கையிலே படுக்கும் பொழுது கூட நான் யுத்த களத்திற்கு நானும் வருகிறேன், கடல் பயணமா என்னவா இருக்கட்டும் நான் வரேன்னு வந்தாங்க. வந்து அங்கே நடந்த போரிலே இறந்தும் போகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அதுக்கு எடுத்து பாருங்க, ஃபலம் யஜிது லஹு ஜஸீரத்தன் யத்ஃபஊனஹு ஃபீஹா இல்லா பஊத, அவரை கொண்டு திரும்ப உடனே வர முடியாதுங்க. ஏன்னா நெடுநாள் பயணம், ஒரு வார காலம் பயணப்பட்டதான் அங்க போக முடியும். அங்க சண்டை போட்டு ரிட்டன் பாடியை கொண்டு வரது எத்தனை நாள் ஆகும்? 7 நாள் கழிச்சுதான் திரும்ப ஊருக்கு என்ன செய்யறாங்க, பாடியை கொண்டு வராங்க. எவ்வளவுக்குள்ள ஆத்மார்த்தமான அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம். இறைவனுடைய உபதேசங்களை எந்த நேரம் கேட்கும் பொழுதும் நேரம் காலம் கணக்கு கிடையாது. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், பலவீனமாக இருக்கிறார்கள், எந்த நேரமும் கணக்கு கிடையாது. வயோதிகத்தில் இருக்கிறார்கள் அல்லது இளைஞராக இருக்கிறார்கள், எதுவும் கணக்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய வசனம் உள்ளத்துல போய் உட்கார்ந்துட்டுனா தியாகம் என்பது, அதற்கான ரிசல்ட் என்பது உடனே நடைபெறுவதை பார்க்கிறோம். இந்த மனப்பான்மை இருக்கும் நம்ம இடத்திலே. ரமலான் வந்திருக்கிறது, ரமலானால் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும், ரமலானிலே நாம் நோற்ற நோன்பினால் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறானோ, இறைவன் விரும்புவது ஒன்றே ஒன்றுதான், லஅல்லக்கும் தத்தக்கும். அல்லாஹ்வை பயப்படு, அல்லாஹ்வை பயப்படு. அந்த அல்லாஹ்வுடைய பயத்தை ரமலானிலே பெற்ற நாம், ரமலான் அல்லாத நாட்களிலே வட்டி வாங்கும் பொழுது, பொய் பேசும் பொழுது, புறம் பேசும் பொழுது, மார்க்கத்திற்கு முரணாக நடக்கும் பொழுது, தொழாமல் உறங்கும் பொழுது, அல்லாஹ் பார்க்கிறானே அப்படிங்கிற பயத்தை கொண்டு வந்துட்டோம் வச்சுங்களேன், நாம நேர்த்தியான வழியிலே இருப்போம். இப்படி பல நபித்தோழர்களை பார்க்கலாம். அடுத்து பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நீண்ட சம்பவம். அபூ ஹுரைராவை பத்தி பெரும்பான்மையான செய்திகள், நிறைய செய்திகள் அறிவிச்சிருப்பாங்க. இப்ப நம்மளே கேள்வி பதில் கேட்கும் பொழுது கூட பெரும்பான்மை ஆன்சர் தெரியல வச்சுங்களேன், ஹதீஸ் நம்பரையும் அறிவிப்பாளர் பேரையும் சொன்னோம்னா கண்ணை மூடிட்டு அபூ ஹுரைரா அப்படின்னு எழுதி வச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளவு செய்திகள் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தி அபூ ஹுரைராவை சொல்றாங்க, இன்னன் நாஸ அக்ஸர அபூ ஹுரைரா, மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், அபூ ஹுரைரா ஏராளமான தகவல்களை நபிகளாரிடத்திலிருந்து பெற்றதாக மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக, இறைவனின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், நான் திருமறை குர்ஆனிலே இறை வேதத்திலே 2 வசனங்களை மாத்திரம் பார்க்கவில்லை என்றால் மா ஹத்தஸ்து ஹதீஸன், ஒரு செய்தியை கூட சொல்லி இருக்க மாட்டேன். என்ன சொல்றாங்க, மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படி. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட புகாரிலேயே அபூ ஹுரைரா அவங்க அறிவிச்ச செய்தி நிறைய இருக்கு. இப்படி ஒவ்வொரு தொகுப்பு, எந்த ஹதீஸ் தொகுப்புகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் ஹதீசுகளை அதிகமான அறிவித்த நபித்தோழர் அபூ ஹுரைரா ஃபர்ஸ்ட் இடம். இப்படி அறிவிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
ஊரே என்னை மெச்சி பேசுகிறார்கள். ஆனால் இவ்வளவு செய்திகளை நான் அறிவிக்க என்னை தூண்டியது ரெண்டே 2 வசனம். அந்த 2 வசனத்தை நான் பார்க்கவில்லை என்றால் மா ஹத்தஸ்து ஹதீஸன், ஒரு செய்தியை கூட நான் அறிவித்திருக்க மாட்டேன். அந்த 2 வசனம் என்ன? இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா, இறைவன் இறக்கிய வேதத்திலிருந்து மறைக்கிறார்களே, அல்லாஹ் இறக்கிய வசனங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த வசனங்களை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லாமல், பிற மக்களுக்கு பரப்பாமல் அதை மறைத்துக் கொள்கிறார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், அல்லாஹ்வின் தூதருடைய சாபம் உண்டாகும், மலக்குகளுடைய சாபம் உண்டாகும். வாசிக்கிறாங்க. அங்க ஏற்பட்ட மாற்றம் என்ன? படிக்க 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 ஐயோ ரசூலுல்லாஹ்விலிருந்து செய்தியை பெற்றோம் என்றால், அல்லாஹ்வின் தூதரவரிடத்திலிருந்து செய்தியை பெற்றுவிட்டு அதை மறைத்தோம் என்றால் இறைவனுடைய சாபம் உண்டாகுமா? தூதருடைய சாபம் உண்டாகுமா? மலக்குகளுடைய சாபம் உண்டாகுமா? ஐயோ நம்ம திருந்தனுமே. அல்லாஹ் சொல்ற இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ பய்யனு, எவர் திருந்திக் கொண்டு தன்னை திருத்திக் கொண்டு தன்னை சரிபடுத்திக் கொள்கிறாரோ, பாவவீழ்ச்சியை கேட்கிறாரோ அவரை தவிர. இந்த 2 வசனம், இந்த 2 வசனம் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? உலகத்திலேயே நபிகளாரிடமிருந்து பெற்ற செய்தியை அதிகமாக அறிவித்த ஒரு மனிதர் என்கிற பெயரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்றால், அவரிடத்தில் இவ்வளவு வேகம் இருந்திருக்கிறது என்றால், அந்த வேகத்துக்கும் விவேகத்துக்கும் இறைவனுடைய ஒற்றை வார்த்தை 2 வசனம் அதான் காரணம். இன்னைக்கு என்னத்த வசனத்தை கேட்டால் நமக்கு மாற்றம் ஏற்பட மறுக்கிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கை ரமலானுக்கு முன்பாக இருந்ததோ அதுபோல் மறுபடியும் திரும்புகிறது என்றால், வசனங்களை கேட்டவுடன் மாறாத கட்டாந்தரையாக இருக்கிறது என்றால் யோசிக்கணும். அதனால ஏற்பட்ட மாற்றம். இதை சொல்லிட்டு அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஆனா சும்மா கத்துக்கல. அவ்வளவு வசனங்களையும் நான் அறிந்தேன் என்றால், அவ்வளவு செய்திகளையும் நான் கற்றுக்கொண்டேன் என்றால் சும்மா கற்றுக்கொள்ளவில்லை. அன்சாரி தோழர்கள் அவர்களுடைய வியாபாரம் அவர்களை திசை திருப்பி விட்டது. சில நேரம் முஹாஜிர்கள் கூட இருப்பாங்க, சில நேரம் இல்லாம போயிருவாங்க, வேலைக்கு போயிருவாங்க. ஆனால் அல்லாஹ் மீது சத்தியமாக இதோ இந்த அபூ ஹுரைரா இருக்கிறானே, தன்னை பத்தியே சொல்றார். இந்த அபூ ஹுரைரா எல்லா நேரங்களிலேயும் நபிகளாரை பற்றி பிடித்துக் கொண்டு, நபிகளார் சொல்லக்கூடிய செய்திகளை பற்றி பிடித்துக் கொண்டு, நபிகளார் சொல்லக்கூடிய வசனங்களையும் பற்றி பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்வோடே இருந்தான். தன்னை பத்தியே சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நான் சில நேரம் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவ்வளவு செய்திகளை திரட்டி இருக்கிறான்னா இன்னைக்கு ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது. நெட் எடுத்து பார்த்தோம்னா ஹதீஸை நம்ம எடுத்துறோம். இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்கும் போது சர்ச் ஓடிக்கிட்டு இருக்கு மேல, இல்லையா? கேள்வி கேட்கிறோம், இங்க ஓரளவுக்கு நம்ம கண்காணிப்பின் கீழே இருக்கிறதுனால ஒன்னும் தெரியல. அங்க கூகுள்ல உடனே போட்டு ஆன்சர் முடிஞ்சு. அது பிரயோஜனம் இல்லை. அப்படி எழுதுனால பிரயோஜனம் இருக்குதா? கிடையாது. உங்க மார்க்க அறிவை பட்டை தீட்டுவதற்கு தான் இது மாதிரியான நிகழ்ச்சியை ஒழிய, இது மாதிரியான நிகழ்வை ஒழிய அது பார்த்து சொல்றதுனால ஒரு 10 பைசாக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ரப்பிடத்துல உங்களுக்கு கூலி வேணும்னா இப்படி எழுதுறது பிரயோஜனமா? பிரயோஜனம் இல்லை. அப்போ இன்னைக்கு ரொம்ப இலகுவாக ஹதீஸை தேடணும்னா எடுத்து நம்ம தேடிடலாம். அவ்வளவு செய்தியும் திரட்டுறதுக்கு எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்க. சொல்றாங்க, சில நேரங்கள்ல ஒரு பெரிய சுவாரஸ்யமான சம்பவம். இந்த வசனத்தை கேட்டுதான் இவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு. அந்த மாற்றம் நடைபெறுவதற்கு எத்தனை கஷ்டங்கள் பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத அபூ ஹுரைரா சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஹதீஸை கேட்டு வசனங்களை கேட்டு அறிவிக்கணுங்கிற ஆர்வத்துல எல்லா இடங்களிலுமே ரசூலுல்லாஹ்வை பற்றி கொண்டிருந்தேன். கடுமையான பசி வரும். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடிய நபித்தோழராக இருந்திருக்கிறார்கள். என்ன செய்யறாங்க? லா அத்தமிது மினல் ஜூ, சில வேளைகளில் எனக்கு பசி ஏற்படும். அந்த பசியினால் என்னுடைய வயிற்றிலே அப்படியே கற்களை கட்டிக் கொள்வேன். கல்ல கட்டிப்பாங்க, தரையில புரண்டுவார்கள். ஏன்? பசி. பசியினால் அப்படி உருண்டு புரண்டு, இதுவும் கிடைக்காதா இதுவும் கிடைக்காது, இப்படிலாம் நம்ம இருந்திருக்கோம். என்னைக்காவது ஒரு நாள், ஒரே ஒரு நாள் வயிற்று வலின்னு எதையாச்சும் சாப்பிட்டுட்டு வயிற்ற பிடிச்சி ஃபுட் பாய்சன் ஆகி அப்படி வேணா உருண்டு இருப்போம் அங்கிட்டும் இங்கிட்டும், இல்லையா? அல்லாஹ் அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதார வசதிய நல்ல 3 வேளையும் யாரிடத்திலையும் தான தர்மம் வாங்காம 3 வேளை உணவை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை கொடுத்திருக்கிறாம்ல, நன்றி செலுத்தணும். அபூ ஹுரைராவை பாருங்க,
கேட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு புரள்றாங்க. அவங்க எதிர்பார்க்கறாங்க யாராவது அந்த வழியா வரமாட்டாங்களா, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வரமாட்டார்களா, அவரிடம் ஏதாச்சும் நம்ம பெற்று விட மாட்டோம், பெற்று விடலாம் என்றால் நேரடியாக கேட்கலாம் இல்லையா. உண்மையிலேயே பிற தகுதியான இடத்துல தான் இருக்காங்க. அபூ ஹுரைரா வயிற்று பசியில துடிக்கிறாங்க. நிர்பந்தத்துல கூட பிச்சை எடுக்கலாமா இல்லையாங்க? நிர்பந்தம்னா எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் தூதரவர்களுக்காக இந்த மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணம் செய்த சிலர்கள் இருக்கிறார்கள் நபியே. லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, அவங்க வழியை சென்று யாரிடத்திலையும் கேட்க மாட்டார்கள். கேட்கலாம், அதுக்கான வசதி இருக்கும், அதற்கு பாத்தியப்பட்டவர்களாக இருப்பார்கள், ஒருவேளை உணவற்றவர்களாக இருப்பார்கள் நபியே, கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூச்சமா இருக்கும். அவர்களின் அடையாளம் என்னங்கிறது அல்லாஹ் அடுத்த வசனத்தை சொல்லுவான். அவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பணக்கார மாதிரி இருப்பாங்க, வெளியே பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க, பணக்கார மாதிரி இருப்பாங்களா, ஆனா கேட்க மாட்டாங்க. இன்றைக்கும் சொல்கிறோம், அப்படிப்பட்ட மனிதர்கள் இருப்பார்கள் என்றால் இறைத்து கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் இறைத்து அல்லாஹ்வுக்காக கொடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த அபூ ஹுரைரா அவர்கள் மக்கள் வரக்கூடிய பாதையில வரும்போது வசனத்தை மேற்கோள் காட்டுறார். ஃபர்ஸ்ட் ஃபமர்ர பி உமர், உமரை பார்க்கறாங்க. சந்தோஷம், எப்பாடி வயிறு ரொம்ப கடுமையா பசியா இருக்கு. ரசூலுல்லாஹ் அதாவது உமர் வராங்க, உமர்கிட்ட எப்படியாவது ஓப்பனா கேட்க முடியாது, கேட்க கூடாதுன்ற மைண்ட்ல உள்ளவர் வசனத்தை காட்டுற. அந்த வசனம் தர்மம் சம்பந்தமான வசனம், உணவளித்தல் சம்பந்தமான வசனமான ஹதீஸ்ல தெளிவா இல்ல. ஆனா ஒரு வசனம், அவர் வயிறை பூர்த்தியாக்கக்கூடிய அளவுக்கு, அவர் பசியை போக்குற அளவுக்கு உண்டான வசனம் அது. இந்த வசனத்துக்கு விளக்கம் கேட்கிற மாதிரி ஏதாச்சும் கிடைக்கான்னு பார்ப்போம். எப்படின்னு பாருங்க. உமர் அவர்கள் எனக்கு ஒரு விளக்கம் வேணும். உமர் பாக்குறாங்க, ஃபமர்ர ஃபலம் யஃபால், போய்கிட்டே இருக்கிறாங்க. விளக்கம் கொடுத்துறாங்க. வாங்க அபூ ஹுரைரா, இதான் விளக்கம், வரட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும், போயாச்சு, முடிச்சு. ஃபமர்ர ஃபலம் யஃபால், உமர் அவர்கள் கடந்து விட்டார்கள், என் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை. கஷ்டமா இருக்கு, ஏன்னா போகும்போது கூட கேட்கலாம்ல. உமர் போகும்போது கூட, உமரை இதுக்கு கேட்கல, எனக்கு பசிக்குது தாங்க, அப்படி கேட்கலாம் இல்லையா? கேட்கல. ஃபமர்ர பி அபீ பக்கரின் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரை பார்க்கறாங்க. கொஞ்சம் சந்தோஷம். அபூபக்கர் கேட்டோன்னு சொந்தக்காரங்களுக்குலாம் அள்ளி கொடுக்கக்கூடியவர், தர்மம் பண்ணக்கூடியவர். ரசூலுல்லாஹ் எப்ப கேட்டால் யார் தர்மம் பண்ண ஆள்னா ரசூல் உடனே கை தூக்குறது யாரு? அபூபக்கர். வராங்க, ஏதாச்சும் கிடைக்கும். சரி, ரைட், கேப். அபூபக்கர் இந்தாங்க வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க. வாங்கி படிக்கிறாங்க. இதான் விளக்கம் அப்படிங்க. ஃபமர்ர ஃபலம் யஃபால், அவர்கிட்ட அஸ்ஸலாமு அலைக்கும், முடிஞ்சு. எவ்வளவு உடைஞ்சிருப்பாங்க மனுஷன். அப்ப கூட கேட்கலாங்க, அப்ப கூட வாய் திறந்து அபூபக்கர் ஏதாச்சும் கொடுங்க, நான் இதுக்காண்டி தான் கேட்டேன், ஒருவேளை உணவு கொடுங்க, ஒருவேளை, ஏன்னா புரள்றாரு, அங்கிட்டு இங்கிட்டும் புரள்றாருன்னா எவ்வளவு பசியா இருக்கும். அப்பவும் கேட்கல. அடுத்து சொல்றாங்க பாருங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, அந்த ரசனையோடு சொல்கிறார்கள். ஃபமர்ர அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெகு தொலைவிலே அல்லாஹ்வின் தூதரவர்கள் ஃபரஆனி, என்னை கண்டார்கள். கண்ட மாத்திரத்திலே ஃபதபஸ்ஸம ஹீன ரஆன், என்னை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு. அவர் எதுக்கு நிக்கிறான்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிட்டு, வசனத்தை போய் கேட்கல, வசனத்துக்கு விளக்கம் கேட்கல. ரசூலுல்லாஹ் அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி ரசூலுல்லாஹ் சக மனிதர்களோடு இருந்திருக்கிறாங்க பாருங்க. வஅரஃப மா ஃபீ நஃப்ஸி வ மா ஃபீ வஜ்ஹி, என் முகத்தை பார்த்தே என் உள்ளத்தில் உள்ள ஒன்றை, என் தேவையை அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். வந்து சிரிப்பு, சிரிச்ச உடனே அபூ ஹுரைராவுக்கு புரிஞ்சிட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைச்சிரும் அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, கும் யா பாஹிர்னு கூப்பிடுறாங்க. லபைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களை சொல்லுங்க. கும், எந்திங்க. ஒண்ணுமே கேட்கலங்க. இவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. எந்திங்க, வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க. ஆனா தெரியும் ரசூலுல்லாஹ் எதுக்கு கூட்டு போறாங்க. அப்படியே போறாங்க. வீட்டுக்கு போனா பாலை பார்த்தோன்னா இவருக்கு பயங்கரமான குஷி. ஏன்? ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிரும் இல்லையா? ரசூலுல்லாஹ் வேற கூப்பிட்டு போறாங்க. நமக்கு தான் யா பாஹிர், அபூ ஹுரைராவே, லபைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே, இங்க தான் இருக்கேன். உன்னை செய்ப்பா, பால் இருக்குது, நீ வேணா திண்ணை தோழரை கூட்டு வாங்க. டம்முன்னு இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா திண்ணை தோழர் 1-2 பேர் ஆள் இல்ல, பெரிய கூட்டம் இருக்கிறது, இத்தனோண்டு பால். ரசூலுல்லாஹ் போக சொல்றாங்களா, இவ்வளவு பசியில இருக்கிறமே, ரசூலுல்லாஹ் வேற அனுப்புறாங்களே. ஐயோ, ரசூலுல்லாஹ் அப்பவும் உண்மையை சொல்லலாம்ல,
உண்மையை சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்ல, லா யஸ்அலூன அன்னாஸ இல்லஹாஃபன், மக்களிடத்திலே வலிய சென்று கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் ஒரு ஏற்பாடு பண்றான் ரசூலுல்லாஹ் வச்சு. வாயை திறந்து கேட்கறாங்களா, சொன்ன உடனே வாய் ஒண்ணுமே சொல்லலங்க, ஏதாவது மழுப்பவா செய்யலாமாங்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்களே, இப்படி ஒரு மனசு இருந்தாங்க என்ன சொல்லுவான், இல்ல அவங்களா வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க ஊர்லயே இல்லைங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்றோம். ஆனா பாருங்க, அபூ ஹுரைரா உடனே திரும்பி போறாங்க, போயிட்டு புலம்பிக்கிட்டே போறாங்க, இதை குடிக்கிறதுக்கு எனக்கு தான் ரொம்ப தகுதி, ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ரசூலுல்லாஹ் வழக்கமா எல்லாத்துக்கும் கொடுப்பாங்கன்னா அது மாதிரி போயிட்டு நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. ஆனாலும் என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் கட்டுப்படணுமே பாருங்க. ஆனாலும் என்ன செய்ய, எனக்கு பசி, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு தான் கொடுக்கணும், ஆனாலும் என்ன செய்வது, ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டுப்படணுமே. போயிட்டாங்க, போயிட்டு திரும்ப வராங்க, எல்லாம் கூட்டமே வந்தாச்சு, வந்து எல்லாம் வரிசையா அங்கிட்டு இங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூல் என்ன செய்றாங்க, யா பாஹிர் லப்பைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே இந்த அங்கதான் இருக்கிறேன் சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் முன்னுரிமை கொடுப்பாங்கிற ஒரு, ஆனா ரசூலுல்லாஹ் அவங்கள வச்சு விளையாடுறாங்க. இதாப்பா பொடி வாங்கியாச்சு, என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்துக்கும் கொடு. எப்படி இருக்கும், கடுமையான பசி, கூட்டம் இருக்கிறது பெரிய கூட்டம். இல்ல நான் குடிச்சுக்கிறேன் ரசூலுல்லாஹ், நான் முதல்ல குடிச்சு அப்படி சொல்லலாம்ல, நான் முதலிலே பருகிக் கொள்கிறேன், நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பசிக்குது நான் குடிச்சுக்கிறேன் அப்படி சொல்லலாமா இல்லையா, சொல்லல. ஒவ்வொரு ஆள்கிட்டயா பாத்திரம் போய்கிட்டே இருக்கு, இவரு பாக்குறாரு, ஒவ்வொரு ஆளு குடிக்கும் போது தொண்டையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவ்வளவு இறங்குது, இவ்வளவு காலியாயிருமா, ஐயோ இப்ப முடிஞ்சிருமோ 80 பேர் கிட்ட வரிசையா எல்லாரும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கூட்டம் முழுவதுமா குடிச்சாச்சு. அவருக்கு ஆச்சரியம் வேற, என்னடா இது, ஒவ்வொரு ரவுண்டு போய்கிட்டே இருக்கு, எல்லாரும் விட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் குடிக்க வயிறு நம்பக்கூடிய அளவுக்கு, கூட்டமே வயிறு நம்பக்கூடிய அளவுக்கு குடிச்சாச்சு. மிச்சம் இருக்கு பாத்திரம், அபூ ஹுரைரா கையில இருக்குது, அவங்க தான் கொடுத்து தூக்கிட்டு கொண்டு வராங்க. கடைசியில பாத்திரம் இருக்குது, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, பகீது அன வ அன்த யா பாஹிர் லபைக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர்களே இங்கதான் இருக்கிற, பகீது அன வ அன்த, அபூ ஹுரைராவே நானும் நீங்களும் மட்டும் தான் இருக்கு, அப்படிதானே தெரியுது, எல்லாம் குடிச்சிட்டாங்க, நானும் நீங்களும் மட்டும் தான் இருக்கிற மாதிரி தெரியுது, அப்படியா, சதக்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள், இங்கே கூட்டம் முழுவதுமாக அறிந்து விட்டார்கள், நானும் நீங்களும் தான் இருக்கு. அப்பவும் கூட சொல்லல பாருங்க, இப்ப மாச்சு குடிக்கலாமான்னு கேட்கலாம்ல. நபிகளாருடைய வாயிலிருந்து வர வேண்டும், அதற்கு பாத்தியப்பட்டவர்கள் நபிகளார், அதற்கு உரிமை படைத்தவர்கள் நபிகளார், கேட்டு வெளியே சென்று வாங்கக்கூடாது, அவர்களாக சொல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். கூப்பிடுறாங்க, அபூ ஹுரைராவே உட்காருங்க, ஷ்ரப் குடிங்கங்கறாங்க. குடிக்கிறாரு, எவ்வளவு பசி இருக்கும், குடிக்கிறாரு மனுஷன், குடிக்கிறாரு, எல்லாம் போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் மீது சத்தியமாக என் வயிற்றிலே இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முழுமையாக நான் பாலை அறிந்து விட்டேன். அடுத்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தேன், ரசூலுல்லாஹ் பிஸ்மி சொல்லி கொடுத்தாங்க. இதுல பாருங்க, ரசூலுல்லாஹ் இது ஒரு அற்புதம். அபூ ஹுரைரா பட்ட கஷ்டம், அவ்வளவு பசியிலையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் இத்தனை செய்திகளை அறிவித்து நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன, வசனம் ஏற்படுத்திய மாற்றம் அதானங்க. அந்த 2 வசனத்தையும் பார்த்து துடிச்சு போய் மா ஹத்தஸ்து ஹதீஸன், அத பார்க்கலனா நான் ஒரு செய்தியை கூட சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு இறையச்சம் இது நமக்கு. இப்படி நாம இப்ப இருக்கிறோமே, ரமலானுக்கு முன்னாலே இப்படியா, அப்படி அல்ல. இது மாதிரியாக நம் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொண்டு நாம் இனி வரக்கூடிய காலங்களில் ரமலானிலே என்ன இறையச்சத்தோடு இருந்தோமோ, என்ன அல்லாஹ்வுடைய பயம் இருந்ததோ, ரமலானில் எந்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருந்தானோ அதுக்கு பின்னால் அந்த பயணம் தொடரும். அந்த அல்லாஹ் தானே ரமலானுக்கு அப்புறம் அதே அல்லாஹ் தானே பார்க்கிறான். அதை பயந்து நம்மிடத்தில் உள்ள தவறுகளை விட்டும் நீங்கக்கூடியவர்களாக, என்ன நன்மைகளை செய்திருந்தோமோ அதை தொடரக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பான் என்கிற துஆவோடு என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்னைக்கு நேற்று ஒரு கேள்வி மிஸ் ஆயிட்டோம் ஆண்களுக்கு, அதையும் கேட்டு ஆண்களுக்கான ஒரு கேள்வி, பெண்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு தானே பரிசு கொடுக்குறாங்க என்ன